உண்மைகளை உரத்துச் சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் ரெஹானா யாசிஸ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதிய சட்டமூலம் உருவாக்கப்பட்ட பின்னரே மாகாண சபை தேர்தல், அரசாங்கம் தெரிவிப்பு. இலங்கையிலிருந்து யாரும் வெளியேற்றப்படவில்லை, உதய கம்பன்பில உறுதி. இந்திய மீனவர்களுக்கு இலங்கை கடல் எல்லையில் மீன்பிடிக்க அனுமதி, டக்ளஸ் தேவானந்தா கூறியதாக தகவல். ஆனால் அப்படி எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை என்கிறார் காஞ்சன விஜயசேகர. சொந்த நாட்டு மக்கள் மீதே குண்டுவீச்சு, தாய்லாந்துக்கு தப்பியோடும் ஆயிரக்கணக்கான மியான்மர் மக்கள். மீட்கப்பட்ட கப்பல் வளமைக்கு திரும்பிய சுயஸ் கால்வாய். இவை இன்றைய தலைப்புச் செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். இலங்கையிலிருந்து யாரும் வெளியேற்றப்படவில்லை, ஆகவே புலம்பெயர்ந்தோரென யாரும் இல்லை என அமைச்சரவை இணைப்பேச்சாளர் அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். இதேவேளை தமிழ் புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் தனிநபர்களுக்கு அரசாங்கம் தடை விதித்தமை அரசியல் பின்னோக்கத்தோடு என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். உலக நாடுகளில் இயங்கி வரும் தமிழ் அமைப்புகள் சிலவற்றையும் தமிழர்களின் பலரின் பெயர்களையும் கருப்பு பட்டியலில் இணைத்து இலங்கை அரசாங்கம் வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை அண்மையில் வெளியிட்டது. பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதியிடப்பட்ட வர்த்தமானியினூடாக இலங்கை அரசாங்கம் கருப்பு பட்டியல் அறிவிப்பை வெளியிட்டது. 1968ஆம் ஆண்டின் 45ஆம் இலக்க ஐக்கிய நாடுகள் சபை சட்டம், 2012ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க ஐக்கிய நாடுகள் சபை ஒழுங்கு விதியின் பிரகாரம் பெயர் குறிப்பிடப்பட்ட நபர்களின் நிரலுக்கான திருத்தம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பிரித்தானிய தமிழர் பேரவை, கனடிய தமிழர் பேரவை, ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரஸ், உலக தமிழர் பேரவை, கனடிய தமிழர் தேசிய அவை, தமிழ் இளைஞர் அமைப்பு ஆஸ்திரேலியா, உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழு ஆகிய 7 அமைப்புகளே இவ்வாறு இலங்கை அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டு கருப்பு பட்டியல் சேர்க்கப்பட்டுள்ளன. இதேவேளை கனடா, பிரித்தானியா, ஜெர்மன், இத்தாலி, மலேசியா மற்றும் பல நாடுகளைச் சேர்ந்த பல தனிநபர்களையும் அரசாங்கம் தடை செய்தது. அவர்களில் 388 தனிநபர்களின் பேரு விவரங்கள் அடங்கிய பட்டியலையும் குறித்த கருப்பு பட்டியலில் இலங்கை அரசாங்கம் இணைத்துள்ளது. இந்நிலையில் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் இது தொடர்பில் கேள்விகள் கேட்கப்பட்டன. புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் தடை செய்யப்பட்டுள்ளன. இது புலம்பெயர்ந்தவர்கள் மீண்டும் இலங்கைக்கு வரவே முடியாமல் இருப்பதற்கான அறிகுறியா? If there is no room for discussions with them. There is no diaspora as such. Diaspora is a Greek term which has been frequently used for the Jewish people who have been expelled from Israel. புலம்பெயர் என்ற சொல்லை இலங்கை அங்கீகரிக்கவில்லை. அது குறிப்பாக யூதர்களுக்கு பயன்படுத்தும் சொல்லாகும். பலஸ்தீனர்கள் இஸ்ரேல் மக்களை ஒதுக்கி வைத்ததையே குறிக்கின்றது. விடுதலை புலிகள் அமைப்பு இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்பாகும். எனவேதான் அதற்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவிக்கும் செயற்பாடுகள், நாட்டில் பிரிவினைவாதத்தை தோற்றுவிக்கும் வகையிலான செயற்பாடுகள் உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு சில அமைப்புகளை மீண்டும் தடை செய்துள்ளோம். புலம்பெயர் தமிழ் அமைப்புகளுக்கு மாத்திரம் தடை செய்யப்பட்டுள்ளன என்று கூற முடியாது. எவ்வாறு இருப்பினும் விடுதலை புலிகள் அமைப்பு இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்பாகும். அதற்கமைய அந்த அமைப்புக்கு ஆதரவாக செயற்படுகின்றவை, ஆதரவான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு நிதி திரட்டுகின்றமை, கருத்துக்களை வெளியிடுகின்றமை என்பன தடை செய்யப்பட்டவையாகும். இவ்வாறு விடுதலை புலிகள் அமைப்புக்கு சார்பாக செயற்படுபவர்கள் உள்நாட்டில் வசித்தாலும் வெளிநாடுகளில் வசித்தாலும் அவர்களின் செயற்பாடுகளுக்கு தடை விதிக்கப்படும். அதற்கமைய நாட்டில் பிரிவினைவாதத்தை தோற்றுவிக்கும் வகையில் செயற்படுதல் அல்லது விடுதலை புலிகள் அமைப்புக்கு ஆதரவாக கருத்துக்களை முன்வைத்தல் உள்ளிட்டவை தடை செய்யப்பட்ட விடயங்களாகும் என்பதை உறுதியாக கூறுகின்றோம். Will be banned and Sri Lankan government will not engage with those people in any manner. That's not, they have been banned not because of their living overseas but because they have been actively involved in promoting separatism in Sri Lanka. இந்நிலையில் தமிழ் புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் தனிநபர்களுக்கு அரசாங்கம் தடை விதித்துள்ளமையானது அரசியல் நோக்கத்தோடு செய்யப்பட்டதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். நிச்சயமாக இந்த பட்டியலுடைய தயாரிப்பு என்பது ஒரு அரசியல் பின்னோக்கத்தோடு தயாரிக்கப்பட்டதே தவிர சட்ட ரீதியாக ஏதோ ஒரு ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிராக செயல்படுகின்ற காரணங்களுக்காக அல்ல என்றது இந்த 4 அமைப்புகள் இதில் பட்டியலிடப்பட்டிருக்கிறதை மிக தெளிவாக உறுதிப்படுத்தப்படுகின்றது என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். தனிநபர்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய பேர் பட்டியலும் 90% எந்த விதத்திலேயும் ஒரு ஆயுத போராட்டத்தோடையோ ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிராக திட்டமிட்ட வகையிலே ஒரு ஆயுத போராட்டம், ஒரு ஆயுத கிளர்ச்சியை உருவாக்குற நோக்கத்தோடோ செயல்பட்டதாக இல்லை என்றதையும் நாங்கள் மிக தெளிவாக சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது. விசேஷமாக தமிழ் பெயர்கள் தொடர்பாக அந்த
அந்த கருத்தை நாங்கள் மிக தெளிவாக சொல்லக்கூடியதாக இருக்கு. அண்மைய நாட்களில் ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான ஜெர்மனி நாட்டில் இருக்கின்ற புலம்பெயர் தமிழர்களை அடைக்கலம் கோரியிருக்கின்ற தமிழர்களை அந்த நாட்டில் இருந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. ஒரு மிக கவலையான ஒரு விடயம். நாங்கள் ஜெர்மனி நாட்டையும் ஜெர்மனி நாட்டோடு வாழுகின்ற ஒவ்வொரு மனித உரிமைகள் அமைப்புகளையும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நாட்டிலே பல நபர்கள் பல அமைப்புகள் இப்பொழுதும் தடை செய்யப்படுகிற பொழுது கேள்விக்கிடமில்லாமல் பலர் கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுகின்ற சூழலில் மனித உரிமைகளுக்கான குரல் கொடுக்கின்ற அதிலும் குறிப்பாக இம்முறை 6 நாடுகள் சேர்ந்து குரூப்பாக இருந்து மனித உரிமைகள் ஆணையத்திலே இலங்கை தொடர்பான மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக விடயங்களை கையாண்ட ஜெர்மனி அந்த கையோடு அங்கிருக்கின்ற தமிழர்களை திருப்பி அனுப்ப முனைவது மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விளைவை இந்த மண்ணிலே ஏற்படுத்த போகின்றது. ஜனாதிபதியாக அவர் பதவியேற்ற காலத்திலிருந்து இந்த நாட்டிலே ஒரு இனப்பிரச்சனை இருப்பதாகவோ அல்ல தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு தான் இவ்வளவு தூரம் முயற்சி எடுப்பேன் என்றோ அவரால் எதுவும் சொல்ல முடியவில்லை. அவர் இப்பொழுதும் கூட ஒரு ஜனநாயகத்தை வெறுக்கின்ற ஜனநாயக ரீதியான சிந்தனைகளற்ற ஆயுத முனையிலே சிந்திக்கின்ற ஒரு அரசியல் தலைவராகவே தன்னை அடையாளப்படுத்துகின்றார். இந்நிலையில் விடுதலை புலிகள் அமைப்பின் கொள்கைகளை பரப்பும் வகையில் யூடியூப் மற்றும் இணையதளத்தில் செய்திகளை பதிவிட்ட 2 சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணத்தில் நேற்று கைது செய்யப்பட்டும் இருந்தனர். விடுதலை புலிகளை மீண்டும் உருவாக்குகிறார்கள் என்ற பெயரில், விடுதலை புலிகளினுடைய கொள்கைகளை பரப்பி வருகிறார்கள் என்ற பெயரில் ஒரு சில யூடியூப் சேனல்கள் அல்லது அதனை நடாத்தி கொண்டிருந்த குழுவினரையும் அவர்கள் கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர்களை விசாரிப்பதற்காக கொழும்புக்கு கொண்டு சென்றிருக்கிற ஒரு நிலவரத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இது எதிர்காலத்தில் தொடர்கதையாகலாம். பல்வேறுபட்ட சமூக வலைத்தளங்கள் பிரச்சனைக்குள்ளாகலாம், ஏனைய ஊடகங்கள் பிரச்சனைக்குள்ளாக்கப்படலாம். இலங்கை அரசாங்கம் தான் விரும்பியவாறு தனது நிகழ்ச்சி நிரலை கொண்டு செல்வதற்காக முக்கியமாக இராணுவ சர்வாதிகாரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கமானது அதனை நோக்கி போகின்ற பாதையில் இருக்கக்கூடிய தடைகளை அகற்றி, அது சமூக வலைத்தளங்களோ ஊடகங்களோ, ஆகவே இந்த சமூக வலைத்தளங்கள் மீதும் ஊடகங்கள் மீதும் அச்சத்தை உருவாக்கி அவர்கள் யாரும் எதுவும் எழுதாத வண்ணம் அதற்கான நிலைமைகளை உருவாக்கி அவர்கள் கொண்டு செல்வதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது மிக மிக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். இதேவேளை கிளிநொச்சி மாவட்ட காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் இன்று கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த போராட்டம் இன்று காலை கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க அலுவலகம் முன்பாக இடம்பெற்றது. மாதாந்தம் 30ஆம் தேதி குறித்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்து வருகின்றனர். இன்றுடன் தொடர் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 1863 நாட்கள் நிறைவடைந்துள்ளது. உங்களுடைய போராட்டமானது இன்று 1863வது நாட்களாகவும் நாளையும் கடந்து எங்களுடைய போராட்டம் இன்றும் ஒவ்வொரு மாதமும் 30ஆம் தேதி நடாத்தப்படும் போராட்டத்தை இன்றும் நடத்தி இருக்கின்றோம். எங்களுக்கான நீதியை சர்வதேசம் பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் போராட்டத்தை நடத்தி வருகின்றோம், நடத்தி வந்தோம். எங்களுக்கான தீர்வுக்கு ஒரு அளவான தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இன்று நிற்கின்றோம். மேலும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினால் வவுனியா பழைய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இலங்கையிடம் நீதியை வழங்கும் பொறிமுறையை சர்வதேசம் வழங்கியிருப்பது மிகவும் வேதனையான விடயம் என காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இதன்போது தெரிவித்தனர். இலங்கை அரசை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தி எமக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று சர்வதேசத்திடம் மிகவும் மண்டாட்டத்துடன் எமது உறவுகள் இறக்கின்றதுக்கு பெருமனியை இறக்கக்கூடாது. நாம் நீதிக்காக ஒரு போராடிய ஒரு சமுதாயம். நீதி கிடைத்த பின்பு நாங்கள் இறந்தால் கூட நாங்கள் பரவாயில்லை. எமக்கான நீதியை சர்வதேசமானது மிக வலியுறுத்தி எமக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்நிலையில் இந்த அரசாங்கம் LLRC மற்றும் பரணகம ஆணைக்குழுக்களை நடைமுறைப்படுத்தினால் இந்த மனித உரிமைகள் பிரச்சினைகளிலிருந்து வெளிவரலாம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිවරයාම ස්ථාපනය කරපු LLRC එහෙමත් නැත්නම් උගත් පාඩම් කොමිසමේ සහ පරණගම මේ වාර්තාවලට අනුව 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்ததும் மஹிந்த ராஜபக்ச மற்றும் பாங் கி மூன் ஆகியோரிடையே ஏற்படுத்தப்பட்ட புரிந்துணர்வு உடன்பாட்டின் பிரகாரம் ஏற்படுத்தப்பட்ட உலக பொறிமுறைகளான LLRC மற்றும் பரணகம ஆணைக்குழு பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கத்துக்கு நாங்கள் பூர்ண ஒத்துழைப்பு வழங்குவோம். சர்வதேச அங்கீகாரமுள்ள வெளிப்படைத்தன்மையான உள்ளக பொறிமுறையாக அந்த ஆணைக்குழுக்களின் பரிந்துரைகள் அமைந்துள்ளது. ராணுவம் எந்த ஒரு இனக்குழுவையும் இலக்கு வைத்தோ அல்லது திட்டமிட்டோ தாக்கவில்லை என்றும் ராணுவ அதிகாரிகள் குற்றமளித்தவர்கள் போன்றோ LLRC அறிக்கையில் குறிப்பிடவில்லை. ஆனால் சில தனிநபர்களின் தாக்குதல்கள் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ள ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளது. இவ்வளவுதான். இதை நடைமுறைப்படுத்துவதுதான் எங்களுடைய நிலைப்பாடு.
முற்றிலும் இந்த ஆணைக்குழுக்கள் தற்போதைய பிரதமரின் காலத்தில் உருவாக்கப்பட்டவைகளாகும். கருணாம்மான் 600 போலீஸ் அதிகாரிகளை திட்டமிட்டு மிலேச்சத்தனமாக கொலை செய்த விடயம் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று வரை எந்த நடவடிக்கைகளும் இல்லை. இன்று அவருக்கு அரசியல் நியமனமும் வழங்கப்பட்டுள்ளது. இத்தகைய பொறுப்பற்ற பொறுப்பு கூறல்களில் ஜெனீவா விடயங்களில் பிரதிபலிக்கிறது. පොලිසිය 600 මරපු එක පිළිබඳව ක්‍රියාත්මක විය යුතුයි. මේ තාමත්ම ම්ලේච්ඡ ක්‍රියාවක් කියලා මේකේ තියෙනවා. එතකොට ඒ පිළිබඳව කිසිම විදියකට ඒවකට රජය ක්‍රියාත්මක වුණේ නැහැ විතරයි. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் புதிய சட்டமூலம் உருவாக்கப்பட்ட பின்னரே தேர்தல் திகதி குறித்து அறிவிக்கப்படும் என அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு தேர்தலை நடத்துகின்ற வீதம் குறித்த இறுதி தீர்மானம் கட்சித் தலைவர்களின் கூட்டத்தின் பின்னரே எடுக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த மாகாண சபை சட்டத்தில் 70% தொகுதி வாரியான முறைமைக்கும் 30% விகிதாசார முறைமையின் கீழும் உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கு அமைச்சரவையில் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது எனவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்பட்ட அமைச்சரவை பத்திரத்தை நிறைவேற்றிக் கொள்வதை ஒத்திவைப்பதற்கு நேற்று தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதி தலைமையில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோனால் மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்த புதிய சட்டமூலம் அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த சட்டமூலத்திற்கு அமைய 70% தொகுதி வாரியான முறைமைக்கும் 30% விகிதாசார முறைமையின் கீழும் உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கு அமைச்சரவையில் அங்கம் வகிக்கின்ற உறுப்பினர்கள் இணக்கம் தெரிவித்திருந்தனர். ஆனால் தொகுதிவாரி முறைமையின் கீழ் ஒரே கட்சியைச் சேர்ந்த 3 தெரிவு செய்யப்படுவதற்கு அமைச்சரவையின் சில உறுப்பினர்கள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே குறித்த யோசனை தொடர்பில் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் கலந்துரையாடி இறுதி தீர்மானம் எடுக்குமாறு ஜனாதிபதி தெரிவித்ததாக அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுவரை குறித்த அமைச்சரவை பத்திரத்தை கலந்துரையாடலுக்கு உட்படுத்த வேண்டாம் என ஜனாதிபதி அமைச்சரவைக்கு ஆலோசனை வழங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இதுவரை மாகாண சபையை கைப்பற்றும் கட்சிக்கு வழங்கப்பட்ட போனஸ் ஆசனங்கள் தொடர்பிலும் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. அந்த வகையில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 2 போனஸ் ஆசனங்கள் வேறாக வழங்கப்பட்டுள்ளன. உதாரணமாக மேல் மாகாணத்தை பொறுத்தவரையில் 3 மாவட்டங்கள் இருக்கின்றன. எனவே 3 மாவட்டங்களுக்கும் 6 போனஸ் ஆசனங்கள் வழங்கப்படவுள்ளன. இந்த விவகாரத்தை இன்று நடந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் உதய கம்மம்பில உறுதிப்படுத்தினார். දිස්ත්‍රික්ක 3ක් තියෙන බස්නාහිර පළාතට නම් ප්‍රසාද මන්ත්‍රී දූර 2ක් වෙනුවට 3 மாவட்டங்கள் உள்ள மேல் மாகாணத்துக்கு 2 போனஸ் ஆசனங்களுக்கு பதிலாக 6 போனஸ் ஆசனங்கள் கிடைக்கும். 2 மாவட்டங்கள் மட்டும் உள்ள வடமத்திய மாகாணம் என்றால் 2 போனஸ் ஆசனங்களுக்கு பதிலாக 4 ஆசனங்கள் கிடைக்கும். அதன் மூலம் உறுதியான ஒரு மாகாண சபையை உருவாக்கிக் கொள்ள முடியும். ஒரு தொகுதியில் ஒரே கட்சியை சேர்ந்த 3 உறுப்பினர்களை போட்டியிட வைக்க வேண்டும் என்ற யோசனைக்கு அமைச்சர்கள் தங்கள் வெவ்வேறான கருத்துக்களை தெரிவித்தனர். எனவே இது பற்றி கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்படும் என ஜனாதிபதி தீர்மானித்தார். காரணம், நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல கட்சிகள் அமைச்சரவையை பிரதிநிதித்துவம் செய்வதில்லை. அவர்களின் கருத்துக்களையும் பெற்றுக்கொள்ளவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. නියෝජනය කරන පක්ෂ ගණනාවක් අමාත්‍ය මණ්ඩලය නියෝජනය වෙන්නේ නැහැ. ඒ අයට අදහස් දක්වන්න හැකි වෙන පරිදි පක්ෂ නායක රැස්වීමේදී මේ කාරණය පිළිබඳ අවසාන තීන්දුව ගනිමු කියලා ජනාධිපතිතුමා යෝජනා කළා. இதேவேளை மாகாண சபை தேர்தல் தொடர்பான சட்டமூலங்கள் சகலவையும் சரியான முறையில் நிறைவேற்றப்பட்ட பின்னரே மாகாண சபை தேர்தல் நடக்கும் என அமைச்சர் உதய கம்மம்பில தெரிவித்தார். පළාත් සභා මැතිවරණය ගැන ඔබතුමා කතා කරා. පළාත් සභා මැතිවරණය කවදාද පැවැත්වෙන්නේ කියලා ඔබතුමාලා තීරණයක් ගත්තාද ඇමතුමා? පළාත් සභා මැතිවරණ மாகாண சபை தேர்தல் அதற்கான புதிய சரியான சட்டத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட பின்னர் தான் நடக்கும். மாகாண சபை தேர்தல் நடக்கும் திகதி குறித்த எந்த கலந்துரையாடல்களும் நடக்கவில்லை. மாகாண சபைக்கான சட்டங்கள் மற்றும் குறித்த கலந்துரையாடல்கள் மட்டுமே அமைச்சரவையில் நடந்தது. පළාත් සභා මැතිවරණ නීතිය වෙනස් විය යුතුයි කියන කාරණය සම්බන්ධයෙන් තමයි අමාත්‍ය මණ්ඩල සාකච්ඡාව සිදු. இலங்கை கடலில் இந்திய மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அனுமதிக்கும் ஒரு திட்டத்தை அமுல்படுத்துவதற்காக தற்போது கடற்றொழில் அமைச்சகம் இந்திய அரசுடன் கலந்துரையாடி வருவதாக த மார்னிங் என்ற ஆங்கில பத்திரிகை இன்று செய்தி வெளியிட்டிருந்தது. ஆனால் இந்த விடயம் குறித்து அரசாங்க மட்டத்தில் ஏதும் பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றதா என்று இன்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் வினவப்பட்டது. அப்படியான எந்த பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறவில்லை எனவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தனது தனிப்பட்ட கருத்தையே கூறியுள்ளார் எனவும் அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார்.
மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அனுமதிக்கும் ஒரு திட்டத்தை அமல்படுத்துவதற்காக தற்போது கடற்றொழில் அமைச்சகம் இந்திய அரசுடன் கலந்துரையாடி வருவதாக த மார்னிங் என்ற ஆங்கில பத்திரிகை இன்று செய்தி வெளியிட்டிருந்தது. அதன்படி இழுவைமடி தொழில்முறை செய்யக்கூடாது என்ற கடும் நிபந்தனையுடன் கட்டணம் செலுத்தி அனுமதி பெற்று இலங்கை கடற்பகுதிக்குள் இந்திய மீனவர்கள் மீன்பிடிக்க அனுமதிக்கப்படுவர் என குறித்த பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. இதேவேளை எமது கடற்பகுதியில் 2 முக்கிய பிரச்சினைகள் உள்ளன. இந்திய மீனவர்கள் சட்டவிரோதமாக எல்லையை தாண்டி வந்து மீன்பிடிக்கின்றனர். அடுத்து இழுவை மடிவலைகள் மூலம் நமது கடல் படுக்கை மட்டம் வரை கடல் வளத்தை அள்ளிச் சென்று சூறையாடுகின்றனர். எனவே இந்த சிக்கல்களை தீர்க்க வாரத்திற்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இந்திய படகுகளுக்கு இங்கு மீன்பிடிக்க உரிமம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் முன்மொழிந்துள்ளோம் என மீன்வளத்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறித்த ஊடகத்துக்கு தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் தற்போது இந்திய அரசாங்கத்துடன் விவாதிக்கப்பட்டு வருவதாகவும் சில மாதங்களுக்குள் இது செயற்படுத்தப்படும் என்றும் தேவானந்தா மேலும் தெரிவித்துள்ளார். எனினும் நாட்டின் மீன்வள வளங்களின் செல்வத்தை அளிப்பதால் இலங்கை கடலுக்குள் இழுவை படகுகள் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் இவ்வாறு மீனவர்கள் தொடர்பிலோ அல்லது இந்திய மீனவர்களுக்கு நமது கடல் எல்லையில் மீன்பிடிக்க கொடுப்பதா என்பது குறித்து அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் வினவப்பட்டது. අපේ මුහුදු සීමාව තුළ ඉන්දියානු දීවරයන්ට මාළු අල්ලන්න පුළුවන් කියලා සාකච්ඡාවක් යනවා කියලා ද මෝනින් පුවත්පත වාර්තා කරලා තියෙනවා. ඒ සම්බන්ධව ඩග්ලස් දේවානන්ද අමාත්‍යවරයා අදහස් පළ කළා කියලාත් වාර්තා වෙනවා. ඒක ඇත්තක්ද? එහෙම දෙන්න පුළුවන්ද? ඒක අපේ දීවරයන්ට ගැටලුවක් වෙන්නේ නැද්ද අමතුමා? එවැනි ප්‍රතිපත්තිමේ තීන්දුවක් අමාත්‍යවරයාගේ මට්ටමින් தீர்மானம் කරන්න බෑ. அப்படியான கொள்கை ரீதியான தீர்மானங்களை அமைச்சர் மட்டத்தில் தீர்மானிக்க முடியாது. அப்படியான கொள்கை ரீதியான தீர்மானங்களை அமைச்சரவை தான் எடுக்க வேண்டும். அமைச்சுக்கு இதுவரைக்கும் எந்த விடயமும் அறிவிக்கப்படவில்லை. அப்படி அவருக்கு எண்ணம் இருந்திருந்தால் அமைச்சுக்கு வாய்மொழி மூலமோ அமைச்சரவை பத்திரம் ஒன்றை முன்வைத்தோ வேண்டும். ஆனால் இதுவரை அவர் அப்படி செய்யவில்லை. මේ දක්වා ඇමතුමා එවැනි ප්‍රකාශයක් සිදු කරලා නැහැ. ඒ නිසා අපි ආණ්ඩුවක් විදියට එවැනි තීන්දුවක් අරගෙන නැහැ. இதேவேளை இது தொடர்பில் மன்னாரில் நடந்த நிகழ்வொன்றில் வைத்து ராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இந்திய மீனவர் சங்கம் எங்கள் நாட்டு வடக்கு கிழக்கு கடல் எல்லையில் மீன்பிடிக்க அனுமதிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் நாங்கள் 5 முறைகள் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளோம். முக்கியமாக இந்திய மீனவ படகுகள் பாரிய அளவில் எங்கள் நாட்டு கடல் எல்லையில் சட்டத்திட்டங்களை மீறி பாட்டன் லைன் என்ற முறை மூலம் மீன்பிடியில் ஈடுபடுகின்றனர். அதற்கு எதிராக நாம் குரல் கொடுத்தும் உள்ளோம். எங்கள் நாட்டு கடல் எல்லையை மீறுகின்ற யாராக இருந்தாலும் அவர்களை கைது செய்யுமாறே நாம் எங்கள் கடற்படைக்கு அறிவுறுத்தியுள்ளோம். அரச மட்டத்தில் அல்லது அமைச்சு மட்டத்தில் இந்திய படகுகளுக்கு உரிமை பத்திரம் வழங்குவதாக நாம் எந்த தீர்மானத்தையும் எடுக்கவில்லை. ආණ්ඩුව පැත්තෙන්වත් අමාත්‍යංශ පැත්තෙන්වත් අපි තීරණයක් අරගෙන නැහැ එවැනි ආකාරයේ බලපත්‍ර ලබා දීමක් සිදු කරන්න. இதேவேளை இலங்கை கடல் எல்லையை மீறி சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் பலர் இலங்கை கடற்படையினரால் அண்மையில் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மேல் எந்த வழக்கு தாக்கலும் இடம்பெறாமல் இருநாட்டு தூதரகங்களும் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை விடுதலை செய்திருந்தன. ஆனால் இந்தியா, மியன்மார், பங்களாதேஷ் ஆகிய நாடுகளில் அவர்களின் கடல் எல்லையை மீறியதாக தெரிவித்து கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை மீனவர்கள் தொடர்பில் அவர்களின் விடுதலை தொடர்பிலும் கேள்வி எழுப்பப்பட்டது. ලංකාවට ආව ඉන්දියානු දීවරයන්ව අත්අඩංගුවට ගත්තා ඊට පස්සේ නිදහස් කළා. ඒක වැරද්දක් කියලා කියන්නේ අපි. ඒ වගේම ලංකාවේ දීවරයන් ඉන්දියාවේ රාමේශ්වරම් වල තවමත් සිරවී සිටිනවා කියලා වාර්තා වෙනවා. ඒගොල්ලන් සම්බන්ධව රජයක් හැටියට ඔබතුමාලා තීරණයක් ගත්තද? ඉතිහාසයේ පුරා අපේ දේශීයමාව නොදුනුවත්කමින් උල්ලංඝනය කරන வரலாறு முழுவதும் எங்கள் எல்லையை அறியாமல் மீறுகின்ற மீனவர்கள் தொடர்பில் சகல நாடுகளும் ஒரு நியாயமான நடைமுறையை தான் பின்பற்றியுள்ளது. எங்கள் மீனவர்கள் இந்தியா, மியன்மார், பங்களாதேஷ் ஆகிய நாடுகளில் கைது செய்யப்பட்டனர். நாங்கள் அந்த அரசாங்கங்களுடன் பேசி வழக்கு தாக்கல் செய்யாமல் அவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுத்திருந்தோம். அதேபோன்று இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டால் சில வேளைகளில் நாம் வழக்கு தாக்கல் செய்துள்ளோம். அநேக தருணங்களில் அவர்களை அவர்களின் உடைமைகளுடன் சிறிய தண்டப்பணம் ஒன்றை அறவிட்டு வழக்கு தொடராமல் விடுதலை செய்துள்ளோம். இலங்கையில் இந்திய மீனவர்கள் விடுதலை செய்யப்படும் பொழுது இலங்கை மீனவர்கள் அங்கே இருந்து விடுதலை செய்யப்பட வேண்டும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். அப்படியான மகிழ்ச்சியான ஒரு முடிவு விரைவில் வரும் என எதிர்பார்க்கின்றோம். ලංකාවෙන් ඉන්දියානු දීවරයන් නිදහස් වෙද්දී අපි මේ පැත්තෙන් බලාපොරොත්තු වෙනවා අපේ දීවරයන්ටත් එවැනිම තීන්දුවක් ලැබෙවි කියලා. අපි එවැනි සුබදායි තීන්දුවක් නුදුරු අනාගතයෙන් බලාපොරොත්තු වෙනවා. சீனாவில் தயாரிக்கப்படும் சினோஃபார்ம் என்ற கோவிட் தடுப்பூசி நாளைய தினம் எமது நாட்டிற்கு கிடைக்கப்பெற உள்ளது. இந்த தடுப்பூசியின் 6 லட்சம் டோஸ்களை எமது நாட்டிற்கு வழங்குவதற்கு சீன குடியரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சரவை இணை பேச்சாளர் வைத்தியர் ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார். இன்று காலை அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
දැනට ශ්‍රී ලංකාව සතුව දෙවන මාත්‍රාව සඳහා එන්නත් 4 ලක්ෂයකට ආසන්න ප්‍රමාණයක් අප සතුව තිබෙනවා. ඊට අමතරව හෙට දිනේදී චීනයේ සිනෝෆාම් එන්නත මාත්‍රා ලක්ෂ 6ක් ශ්‍රී ලංකාවට ලබා දීමට චීන ජනරාජ්‍ය කටයුතු மாகாண சபை தேர்தலை நடத்துவது හෙට දිනේදී ශ්‍රී ලංකාවට கோவிட் தடுப்பூசியின் இரண்டாவது தவணைக்காக சுமார் 4 லட்சம் டோஸ்கள் வரையிலான AstraZeneca தடுப்பூசிகள் எமது கையிருப்பில் உள்ளன. அதேபோன்று சீனாவின் சினோஃபார்ம் என்ற கோவிட் தடுப்பூசி நாளைய தினம் எமது நாட்டுக்கு கிடைக்க உள்ளன. இந்த தடுப்பூசியின் 6 லட்சம் டோஸ் எமது நாட்டுக்கு வழங்குவதற்கு சீனா குடியரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்நிலையில் இந்தியாவின் AstraZeneca கோவிட் தடுப்பூசியின் இரண்டாவது டோஸுக்கான மேலதிக தடுப்பூசிகள் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் இலங்கைக்கு கிடைக்க உள்ளன. எனவே AstraZeneca கோவிட் தடுப்பூசியின் இரண்டாவது டோஸை செலுத்தும் பணிகள் ஏப்ரல் முதல் ஆரம்பமாக உள்ளன. අප්‍රේල් මාසෙදිත් මැයි මාසෙදිත් ලැබීමට යෝජිතව තිබෙනවා. කෙටි ප්‍රමාදයක් සිදු වුණත් ඉන් පසුව දෙවන මාත්‍රාව ලබා දීම සඳහා පළවෙනි මාත්‍රාව ලබාගත් පුද්ගලයින්ට දෙවන මාත්‍රාව ලබා දීමේ කටයුතුත් ඉදිරි කාලෙදී සිදු கொரோனா தொற்றை இலகுவாக கண்டுபிடிக்கும் எளிய வகையிலான பரிசோதிக்கும் முறையொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இரத்த பரிசோதனையினூடாக கோவிட் தொற்றாளர்களை அடையாளம் கண்டுகொள்ளும் புதிய நடைமுறையொன்றை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினால் செயற்படுத்தப்படும் குழு ஒன்று கண்டறிந்துள்ளது. விரலில் இருந்து எடுக்கப்படும் ஒரு துளி குருதியின் ஊடாக கொரோனா வைரஸை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். இந்த நடைமுறையானது மிக விரைவாகவும் இலகுவாகவும் செய்யக்கூடிய ஒன்று என அந்த குழு தெரிவிக்கின்றது. இந்த ஆய்வு நடவடிக்கைகளில் இலங்கையின் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் மூலக்கூற்று அறிவியல் பிரிவின் தலைவி விரிவுரையாளர் நீலிகா மாளவிகா உட்பட தாய்வான், இந்தியா, தாய்லாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் நிபுணர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் ஆரம்பகட்ட பரிசோதனைகள் வெற்றிகளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆய்வில் இலங்கையிலிருந்து பங்கு பற்றிய ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் நீலிகா மாளவிகா தனது ட்விட்டர் பக்கத்திலும் தெரிவித்துள்ளார். சாலை பாதுகாப்பு உலகத் தொடரில் பங்கேற்ற இலங்கை லெஜண்ட்ஸ் அணியைச் சேர்ந்த அனைத்து வீரர்களும் தமது வீடுகளில் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை லெஜண்ட்ஸ் அணியின் முகாமையாளர் தெரிவித்துள்ளார். இப்போட்டியில் கலந்து கொள்ள ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகை தந்திருந்த திலகரத்ன டில்ஷான், கௌசல்யா வீரரத்ன மற்றும் சிந்தக்க ஜெயசிங் ஆகியோர் ஆஸ்திரேலியாவில் உள்ள தமது வீடுகளில் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இலங்கை லெஜண்ட்ஸ் அணியுடன் இறுதிப் போட்டியில் மோதிய இந்திய லெஜண்ட்ஸ் அணியைச் சேர்ந்த 4 வீரர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இலங்கை லெஜண்ட்ஸ் அணியின் வீரர்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மார்ச் மாதத்தில் மாத்திரம் இதுவரை 496 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். அத்தோடு 2021 ஆண்டில் இதுவரை 668 கோவிட் தொற்றாளர்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே வைத்தியர் கேதீஸ்வரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது ஒரு கொரோனா பரம்பல் தொற்று நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக யாழ்ப்பாணம் நவீன சந்தை பகுதியிலே இன்று வரை 83 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. திருநெல்வேலி பொதுச்சந்தையிலே இன்று வரை 187 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு பின்னர் நாங்கள் யாழ்ப்பாணம் நகரின் மைய பகுதியில் இருக்கின்ற வர்த்தக நிலையங்களை, சந்தை தொகுதியையும் மூடியிருக்கின்றோம். அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற சந்தை கடை தொகுதிகளிலே பணியாற்றுகின்ற உரிமையாளர்கள், அங்கே பணியாளர்களுக்கு நாங்கள் PCR பரிசோதனைகளை மேற்கொண்டு வருகின்றோம். இதுவரைக்கும் 1430 பேருக்கு PCR மாதிரிகள் எடுக்கப்பட்டுள்ளன. இவற்றின் பெரும்பாலான மாதிரிகள் கொழும்பிலே உள்ள ஆய்வுக்கூடங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. அவற்றுக்கான முடிவுகளை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். நேற்று யாழ்ப்பாண மாவட்டத்திலே யாழ் போதனா வைத்தியசாலையிலே 382 பேருக்கு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதிலே 26 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. அதில் 21 பேர் யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். நல்லூர் இந்த பிரதேசங்களிலே ஏற்பட்டுள்ள கொரோனா தொற்று நிலவரம் காரணமாக ஏற்கனவே 240 பேருக்கு மேல் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவர்களில் பெரும்பாலானவர்கள் யாழ்ப்பாணம், நல்லூர், கோப்பாய் பிரதேச செயல பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள். கணினி அறிவியல் பட்டப்படிப்பிற்காக இம்முறை 10,000 மாணவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். இவர்கள் ஒரே தடவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அரசாங்க தகவல் நிலையத்தில்
இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது. වෙනස්කමන් වලට භාජනය කරපු උපාධි පාඨමාලා. එතකොට කලා, වාණිජ, ගණිතය, විද්‍යාව, තාක්ෂණය කියන විෂය ධාරාවන් වලින් S3ක් ගත්ත දරුවෙකුට මේ පාඨමාලාවට ඇතුල් වෙන්න පුළුවන්. ඒට අමතරව තුන්වරකදී S3ක් ගත්තත් S11 තුන්වරකදී ගත්තත් ඒ දරුවටත් මේ පාඨමාලාවට ඇතුල් වෙන්න පුළුවන්. ඕනෑම විෂය ධාරාවක දරුවෙකුට මේකට ඇතුල් වෙන්න පුළුවන්. යම් කිසි කෙනෙක් උසස් පෙළ අසමත් නම් සාමාන්‍ය පෙළ ප්‍රතිඵල වලින් ඒ දරුවන්ටත් ඇතුල් වෙන්න පුළුවන්. காப்போதா உயர்தர பரீட்சையில் எந்த ஒரு பாடப்பிரிவிலும் சித்தியடைந்த மாணவர்கள் இப்பட்டப்படிப்புக்காக விண்ணப்பிக்க முடியும். மேலும் உயர்தரத்தில் சித்தியடையாத சந்தர்ப்பத்தில் சான்றிதழ் கற்கை நெறியை கற்பதன் மூலமும் இந்த பாடத்திட்டத்தில் இணைத்துக் கொள்ள முடியும். குறித்த பாடத்திட்டத்தை அவர்கள் இருக்கின்ற கிராமங்களில் இருந்தவாறே பாடத்தினை மேற்கொள்ள முடியும். பாடத்திட்டத்தில் இணைத்துக் கொள்ளப்படுபவர்களுக்கு கடனுதவி மற்றும் கணினிக்கான கடனுதவிகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மாணவர்கள் தொழிலுக்கு சென்ற பின்னர் குறித்த கடனை மீள செலுத்த முடியும். திறந்த பல்கலைக்கழகத்துடன் இணைந்த வகையில் இப்பட்டப்படிப்பு முன்னெடுக்கப்படும். தற்பொழுது நாட்டின் கணினி அறிவியல் துறையுடன் தொடர்புடைய 40,000 வேலைவாய்ப்புகள் காணப்படுகிறது. இதற்கமைய தற்பொழுது பட்டப்படிப்பில் இணைத்துக் கொள்ளப்படுபவர்களுக்கு இந்த வேலைவாய்ப்புகளை வழங்க தீர்மானித்துள்ளோம். முதலாம் ஆண்டிலேயே வேலைவாய்ப்புகள் வழங்கப்படுவதுடன் மாணவர்கள் பாடநெறியை தொடர்ந்து முன்னெடுக்க முடியும். இம்முறை உயர்தர பரீட்சையில் தோன்றிய மாணவர்களுக்கு குறித்த பாடத்திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியும் என்பதுடன் பல்கலைக்கழகத்தினால் நடத்தப்படும் பரீட்சையில் பங்கு கொள்ள முடியும். குறித்த பாடத்திட்டம் ஆரம்பிக்கின்ற பொழுது அடிப்படை தகமை கட்டாயம் கருத்தில் கொள்ளப்படும். இதேவேளை குறித்த விண்ணப்பம் ஏப்ரல் 11ஆம் தேதி வரையில் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளது. தரமற்றவை என சந்தேகிக்கப்படும் தேங்காய் எண்ணெய் அடங்கிய 2 பவுசர்கள் இன்று தங்கோட்டுவ பகுதியில் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதேவேளை தரமற்ற தேங்காய் எண்ணெய் என மாதிரி பரிசோதனையில் ஒப்புவிக்கப்பட்டுள்ள சுத்திகரிக்கப்படாத எண்ணெயை இந்த வாரத்திற்குள் மீள் ஏற்றுமதி செய்யுமாறு சுங்கப் பணிப்பாளர் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அறிவித்துள்ளார். சுத்திகரிப்பு செய்யப்படாத தேங்காய் எண்ணெயை விற்பனை செய்த 3 நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக இலங்கை தர நிர்ணய சபை தெரிவித்துள்ளது. இந்த 3 நிறுவனங்களின் எண்ணெய் மாதிரிகளை பரிசோதனை செய்தபோது அவற்றில் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய இரசாயனங்கள் கலந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக அறிய கிடைத்துள்ளது. குறித்த நிறுவனங்களின் எண்ணெய் மாதிரிகளில் எஃப்லோடாக்சின் எனும் விஷ இரசாயனம் காணப்பட்டது என்றும் மீண்டும் மீண்டும் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளில் இது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இலங்கை தர நிர்ணய சபை தெரிவித்துள்ளது. இதன்படி தரமற்ற எண்ணெய் இறக்குமதி செய்த நிறுவனங்களுக்கு அதனை மீள ஏற்றுமதி செய்யுமாறு ஆலோசனை வழங்கவுள்ளதாக சுங்கப்பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் GV ஹரிப்ரியா தெரிவித்துள்ளார். இவ்வாறு இறக்குமதி செய்யப்பட்டுள்ள 13 கொள்கலங்களில் உள்ள தேங்காய் எண்ணெயில் குறித்த விச இரசாயனம் காணப்படுவதாகவும் இது புற்றுநோய் காரணிகளில் அடங்கியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை தரமற்ற தேங்காய் எண்ணெய் இறக்குமதி குறித்து அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் සන්දිපිල් அமைச்சர் උදේ ගම්මන්පිල ඉவ்வாறான කරුத்தை தெரிவித்தார். එතෙම අපට වාර්තා වෙලා තියෙන තොරතුරු අනුව නම් විස සහිත පොල් තෙල් අඩංගු කන්ටේනරයක් කොහෙන්වත් හමු වෙලා නැහැ. බවුසරයක්වත් කන්ටේනරයක්වත් எமக்கு கிடைத்த தகவல் படி நாட்டின் எந்த பகுதியிலும் பாவனைக்கு உதவாத எண்ணெய் அடங்கிய பவுசர் எங்கும் கிடைக்கவில்லை. சிலரின் சந்தேகத்தின் அடிப்படையில் பரிசோதனைகள் நடைபெற்று வருகின்றன. அதிலும் பாவனைக்கு உதவாத தேங்காய் எண்ணெய் உள்ளதாக எங்கும் பதிவாகவில்லை. ඒවයේ විස සහිත පොල් තෙල් තිබුණු බවට මෙතෙක් තහවුරු වීමක් සිද්ධ වෙලා නැහැ. இந்த நிலையில் தரமற்றவை என சந்தேகிக்கப்படும் தேங்காய் எண்ணெய் அடங்கிய 2 பவுசர்கள் இன்று கைப்பற்றப்பட்டுள்ளன. தங்கொட்டுவ பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சுற்று வளைப்பின் போதே இந்த தேங்காய் எண்ணெய் பவுசர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைப்பற்றப்பட்ட பவுசர்களில் 55,000 லிட்டர் தேங்காய் எண்ணெய் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த தேங்காய் எண்ணெய் தரமற்றது என கூறி இறக்குமதி செய்யப்பட்டு நாட்டுக்கு திருப்பி அனுப்புமாறு அறிவிக்கப்பட்ட கொள்கலன்களில் இருந்து பெறப்பட்டதா என விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இலங்கை சுங்கப் பிரிவினருடன் இணைந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இதேவேளை இந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கருத்து தெரிவித்தனர். අතරම ඇෆ්ලටොක්සින් කියලා කියන්නේ අක්මාපිලිකාවලට හේතු වන විෂ රසායනයක්. அப்லோடாக்சின் என்பது ஈரல் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய விஷமாகும். ஈரல் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவரது ஆயுள் காலத்தின் அளவு அனைவரும் அறிந்ததே. அப்லோடாக்சின் ஈரல் புற்றுநோயை உண்டாக்குவதோடு மாத்திரமல்லாமல் மறுபக்கத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியையும் இல்லாதொழிக்கும். இது வயது வந்தவர்களை தாக்குவதோடு குழந்தைகளின் வளர்ச்சியிலும் தாக்கம் செலுத்தும் என சுகாதார தரப்பினர் இனம் கண்டுள்ளனர். அபிவிருத்தி அடைந்து வரும் இலங்கை போன்ற நாடுகள்
நாடுகளுக்கு இவ்வாறான விஷம் கலந்த உணவுகள் கொண்டுவரப்படுவது உலகின் வழக்கமாக உள்ளது. வளர்ச்சியடைந்த நாடுகள் மற்றும் வியாபாரிகளை இவ்வாறான கொள்கலங்களை அனுப்புகிறார்கள். இது உலகில் பாரிய பிரச்சனையாக உருமாறி வருகிறது. அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் உணவு பாதுகாப்பு குறித்த சட்டங்களில் குறைபாடுகள் காணப்படுவதே இதற்கான பிரதான காரணமாக அமைகிறது. සංවර්ධන වෙමින් පවතින රටවල තිබෙන නීති පද්ධති දුර්වලකම් විසින් මේවට ඉඩකඩ හදලා දෙන එක. මිනිස් පරිභෝජනයට ගන්නා මෙවැනි දේ කිසිදු වගකීමකින් තොරව කොහොමද රට ඇතුල් කරන්නේ? மக்கள் பாவனைக்கு உதவாத இவ்வாறான எண்ணெய் வகை எவ்வாறு இறக்குமதி செய்யப்பட்டது? இவற்றை பரிசோதித்த பின்னர் தான் துறைமுகத்திலிருந்து நாட்டுக்குள் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதனை நியாயப்படுத்தும் விதமாக அரசுக்கு கருத்துக்களை கூறி மலிப்பிவிட முடியாது. இதனை இறக்குமதி செய்த நிறுவனம் எது? மக்கள் பாவனைக்கு உதவாது என தெரிந்து கொண்டு அதனை வெளி செல்ல அனுமதித்த குழு மற்றும் இவை துறைமுகத்தில் இருந்து எவ்வாறு வெளியேற்றப்பட்டது என்பவற்றை ஆராய்ந்து இதற்கான சரியான தீர்மானத்தை எடுப்பதற்கு அரசு தவறும் பட்சத்தில் இத்தகைய செயற்பாட்டிற்கு அரசு அனுசரணை வழங்குவதாக நாட்டு மக்கள் நினைக்க வேண்டிய நிலை ஏற்படும். අපරාධකරුවන්ට ආණ්ඩුව අනුබල දෙනවයි කියන චේතනාව රටට ඇති කරගන්න සිදු වෙනවා. காட்டு யானை பிரச்சினைக்கான தீர்வினை கோரி வீதி மறியல் போராட்டம் ஒன்று இன்று இடம்பெற்றது. குறித்த போராட்டம் கண்டி திருகோணமலை பிரதான வீதியின் 98ஆம் கட்டை சந்தியில் இடம்பெற்றுள்ளது. காட்டியானை பிரச்சினைக்கான தீர்வினை முன்வைக்கப்படாமையினால் தீர்வினை கோரி வீதி மறியல் போராட்டம் ஒன்று இன்று இடம்பெற்றது. திருகோணமலை மாவட்டம் தம்பலகாமம் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கண்டி திருகோணமலை பிரதான வீதியின் 98வது கட்டை சந்தியில் வீதியை மறைத்து அப்பகுதி மக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். பலமுறை உரியவர்களுக்கு அறிவித்தும் எவ்வித நடவடிக்கைகளும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை. யானை வேலி அமைக்காமை குறித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்களது கோஷங்களை எழுப்பியிருந்தனர். சம்பவ இடத்துக்கு போலீஸ் உயரதிகாரி வருகை தந்து போராட்டத்தில் ஈடுபட்ட விகாராதிபதியுடன் பேசியதற்கு இணங்கவும் உரிய அரசு அதிகாரி ஒருவருடனான பேசி உரையாடலை அடுத்தும் பொதுமக்கள் சற்று விலகி வாகன போக்குவரத்துக்கு இடம் கொடுத்தனர். குறித்த பிரதான வீதியின் போக்குவரத்து சுமார் 1 மணி நேரம் தடைப்பட்டதோடு போராட்ட விகாரையின் விகாராதிபதி மற்றும் பொதுமக்கள் பலரும் பதாதைகளை ஏந்தியவாறு கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். நுண்நிதி கடனிலிருந்து பெண்களை பாதுகாக்க கோரி இன்று காலை மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக விழிப்புணர்வு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நுண்கடன் கம்பெனிகளிடம் சித்திரவதைப்படும் பெண்களின் கடன்களை அரசே தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரி கிங்ரங்குடியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் தொடர் சத்தியாகிரக போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் வவுனியா மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. வடமாகாண மக்கள் திட்டமிடல் மன்றத்தின் ஏற்பாட்டில் குறித்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருந்தது. ஆர்ப்பாட்டத்தில் பெருமளவான பெண்கள் கலந்து கொண்டிருந்ததுடன் அரசிற்கு எதிரான கோஷங்களை எழுப்பியிருந்ததுடன் பதாதைகளையும் ஏந்தியிருந்தனர். இந்த நாங்கள் அரசாங்கத்திடம் ரிக்வஸ்டா, அதாவது நாங்கள் ஒரு வேண்டுகோளா கேட்டுக்கொள்றோம். ஏன் அப்படி கேட்கிறோம் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இலங்கை பூரா உள்ள பெண்கள் 28 லட்சம் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த நுண்நிதி கடனால. இந்த நுண்நிதி கடனை எடுத்த எல்லா பெண்களும் இன்னைக்கு நிம்மதியை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, கணவனோட இருக்கிற ஒரு பரஸ்பர நிலைமை இல்லாம போய், பிள்ளைகள் சாப்பாட்டு நிலைமை இல்லாம போய், வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு போய், இன்னைக்கு பெண்கள் குடும்ப நிலைமையில இன்னிலன்ற ஒரு தத்தளிப்பை தாங்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த பெண்கள் இதுல இருந்து விடுபட வேணும். நாங்கள் ஏற்கனவே இது போல நிறைய நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்தோம். அந்த ஆர்ப்பாட்டத்துல எங்களுக்கு 5018 பேரிட சத்தியாகிரக ஆர்ப்பாட்டமானது கிங்ராங்கோடையில நடக்கிற அனைத்து கடன்களையும் ரத்து செய்யற தலைப்புல நடக்கிற அந்த சத்தியாகிரகத்துக்கு சப்போர்ட் பண்ணி தான் இங்க வவுனியா, காலி, பதுல்ல, முல்லைத்தீவு போன்ற டிஸ்ட்ரிக்ட்களை செய்து கொண்டிருக்கிறோம். 28 லட்சம் பெண்கள் இலங்கையில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 200க்கும் மேற்பட்ட பெண்கள் தற்கொலை பண்ணி இருக்கிறாங்க. இதை விட கடனால நாங்க 1 லட்சம் லோன் வாங்குறோம்னு சொன்னா 1 லட்சத்தை விட அதிகமான வட்டி போட்டு கோர்ட்ஸ் மற்றது ஸ்கிரிப்ட்கள்ல அவங்களோட பெயர்கள் கொண்டிருக்கு. இப்ப இதெல்லாம் இல்லாம வட்டியை குறைச்சு வட்டி இல்லாம நுண்கடன் தள்ளுபடி செய்ய சொல்லி அரசாங்கத்திட கோரிக்கை வச்சு. ஆழியாறு அறிவு திருக்கோயில் சார்பில் ஒரே நேரத்தில் இணையத்தின் ஊடாக 1.5 லட்சம் பேர் தவம் செய்து சாதனை படைத்துள்ளனர்.
பொள்ளாச்சி அடுத்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் ஆழியாறு பகுதியில் காணப்படும் அறிவு திருக்கோவில் ஆன்மீக கல்விக்கு சிறந்த இடமாக கருதப்படுகின்றது. இந்த நிறுவனத்திற்கு தலைவராக யோகா குரு வேதாத்திரி மகரிஷி கருதப்படுகின்றார். முழு உலகிலிருந்தும் தங்களின் நன்மைக்காக இங்கு வந்து பயன்பெற்று செல்வோர் என்று பலர் இருக்கின்றனர். ஆயினும் எதிர்பாராத விதமாய் பரவிய கொரோனா தொற்றின் காரணமாக தூர இடங்களிலிருந்து வந்து இந்த கல்வியை பெறும் வாய்ப்பு பலருக்கு தடைப்பட்டது. இந்நிலையில் இதன் நிறுவன தலைவரும் யோகா குருவுமான வேதாத்திரி மகரிஷியின் 15ஆம் ஆண்டு வேள்வி தினம் நேற்று முன்தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். இதனையொட்டி ஆன்மீக உலக சாதனை தவம் செய்ய முடிவு செய்யப்பட்டது. கொரோனா காலம் என்பதால் இதனை ஆன்லைன் மூலம் நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டது. அதன்படி நேற்று முன்தினமான மார்ச் 28ஆம் தேதி பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 1,50,000 பேர் ஒரே நேரத்தில் ஆன்மீக உலக சாதனை தவத்தில் பங்கேற்று கின்னஸ் சாதனை படைத்துள்ளனர். That you have successfully broken the record and you are now the proud holders of the Guinness World Records titled Most Live Viewers of a Meditation Lesson Video on YouTube. Congratulations the World Community Service Center and all participants for your hard work, and it was a brilliant effort, and hope you continue to endeavor and achieve such wonderful results. Thank you and goodbye from Guinness World Records. மேலும் 58,000க்கும் மேற்பட்டவர்கள் இதன்போது தவத்தில் இணைந்து கொண்டுள்ளனர். அப்போது பஞ்சபூதங்கள் நவக்கிரகங்கள் மீது செய்யும் தவத்தால் மனித இனம் பெறும் நன்மைகளும் கொரோனா பரவலிலிருந்து காத்துக்கொள்ளும் முறைகளும் விளக்கப்பட்டன. பின்னர் பஞ்சபூத நவக்கிரக தவம் இயற்றப்பட்டது. இந்த 15வது வேள்வி தினத்தில் துபாய், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்தும் பலர் பங்கேற்றனர். உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் ஆன உதவிகளை செய்வேன். இந்தளவில் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. நமது அடுத்த செய்தி அறிக்கையினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.